ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் பெரட்டுறது சும்மா நார்மலாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நிறைய மசாலா அதெல்லாம் போட்டு செய்யலை, சும்மா நம்ம வீட்டில் எப்படி நார்மலாக செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பிள்ளைங்க காரம் சாப்பிடாத, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கோல்டு கலரில் வதக்கிக்கலாம். ஓகே, சூப்பர். நல்லா வதங்கி வரணுமா? ஆமாம். கூட நம்ம வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி வச்சுருக்கோம், தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுமா? மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்திடலாம். இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள்லாம் சிக்கன் கிரேவி, இது சிக்கன் பெரட்டல் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறோம். ஃபுல்லாக நல்லா வதக்கட்டும். ஓகே, இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. நிஷா வந்து கறி எடுத்து சிக்கனை வந்து இப்போ உள்ளே சேர்த்துடலாம். நல்ல வாசனை தூக்குது. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்து நெக்ஸ்ட்டு மசாலா பொருள். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா பவுட்ரு. சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. எல்லாத்தையும் லேசாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் பேனில் வந்து மல்லி, அப்புறம் வரமிளகாய், மிளகு, ஜீரகம், பட்டை, ஒரு பட்டை போட்டு அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ நம்ம வதக்கி விட்டுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இந்த கறி வந்து வேகிற அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறி வேண்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பொடியை சேர்க்கணும். கறியை வந்து வேக வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா வெந்துருச்சு, அந்த பெரட்டல் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த தூளை வந்து மேலே இந்த மசாலாவும் போடவும் இன்னும் அப்படியே திக்காயிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவல். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிஷாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.